மாமா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றமா. என்ன எல்லாரும் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இது என்ன சப்பாத்தியா உப்பாத்தியா? சாப்பாடா இது? இப்படி ஒரு கன்றாவி சாப்பாட நான் சாப்பிட்டதே கிடையாது. நல்ல வேலை சாப்பிடல. அக்கா பேச்ச கேட்டு சாப்பிட்டுருந்தோம் செத்து இருப்போம். தப்பிச்சுடா காளி. ஏமா இப்படி உப்பு கொட்டி வச்சிருக்க? அம்மா தண்ணிடுமா. தண்ணி ஊறா தண்ணி ஊறா. சீக்கிரம் கொடுமா. இந்தா பாத்து குடி. ஸ்ரீஜா, உன்னோட சமையல் மகிமை தெரியாம பேசிட்டம்மா. அம்மாடி, தெரியாதனமா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டம்மா. இனிமே மறந்து கூட கிச்சன் பக்கம் போயிடாதம்மா. என்னண்ணே எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நாங்களா விளையாடுறோம். நானும் ஸ்ரீஜாவும் சமைக்கும் போது டேஸ்ட் எல்லாம் பார்த்தோமே, நல்லா தானே இருந்துச்சு எல்லாமே. என்னமா இது இப்படி கேவலமா இருக்கு? அது எப்படிமா டேஸ்ட் மாறுச்சு? எனக்கு என்னடி தெரியும்? ஏன் ஸ்ரீஜா, நீ சமைச்சதை உன்னாலே சாப்பிட முடியலையே, நாங்க எப்படி சாப்பிடுறது சொல்லு? மா ஸ்ரீஜா, இனிமே நீ சமைக்க வேண்டாமா? அவளே சமைக்கட்டும். டைம் வேற ஆகி போச்சு. ஹோட்டல்லாம் வேற மூடி இருப்பானுங்க. அக்கா என்னைக்கு சமைச்சு நம்ம எப்ப சாப்பிடுறது? மாமா, ஸ்ரீஜா நல்லா சமைக்கணும் நீங்க நம்பினதுக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நாமெல்லாம் பட்னி தான். பசியோட படுத்தா தூக்கம் வேற வராது. எல்லாரும் வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு போய் படுங்க. எதுக்கு எல்லாரும் பட்னியா இருக்கணும்? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன். ஏமா, இத்தனை பேருக்கு சாம்பார் சட்னி எல்லாம் வைக்கணும், எப்படி 10 நிமிஷத்துல பண்ண முடியும்? அத்தை, அவசரமா சமைக்கிறதுக்கு சில டிஷ் இருக்கு, அதுல ஒண்ணு செஞ்சுட்டா போகுது. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் 10 நிமிஷத்துல வரேன். மா, எப்படிமா உப்பு காரமா அதிகமாச்சு? எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? அதான் 10 நிமிஷத்துல சமைக்கிறேன்னு போயிருக்காளே, என்ன கிழிக்கிறான்னு பாப்போம்.
பார்க்கவே சூப்பரா இருக்கே. என்னது இது அபி? ரவை உப்புமா. ஐயா, எனக்கு உப்மாவே பிடிக்காதே. எனக்கு வேண்டாம், நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுறா. இல்ல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்படியா? கொஞ்சம் கொஞ்சமா வை. டேய் சாப்பிடுறா. வைமா. குடுமா, நான் வைக்கிறேன். குடு. உப்மா. அது சரி, இந்த உப்மாவுக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப்பா? போறோம் போறோம். அபி சூப்பரா இருக்கு அபி. வா, இப்படி ஒரு உப்மாவை நான் சாப்பிட்டதே கிடையாது. தங்கச்சி. அபி, உன் குக்கிங்ல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஹலோ ஹலோ, சீதா கார்பன்ஸோட எம்டி சஞ்சீவ் சாரா பேசுறது? ஆமா சார், கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி டெண்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு சார். சார், என்ன சொல்றீங்க? டெண்டர் எனக்கு கிடைச்சிருச்சா? எப்படியோ சஞ்சீவுக்கு டெண்டர் கிடைச்சிருச்சு. டெண்டர் கிடைச்சிருச்சா? எப்படி ஸ்ரீஜா? மாயா பண்ண டிசைனுக்கு இப்படி டெண்டர் கொடுத்தாருங்க லூசு பசங்க. அதாம்மா எனக்கும் புரியல. இந்த டெண்டர் எனக்கு கிடைக்கணும்ன்றது என்னுடைய பல நாள் ட்ரீம் சார். சார், உங்க ட்ரீம் நிறைவேறிடுச்சு. இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூலாம் சொல்லாதீங்க சார். இந்த ஆர்டர் உங்களுடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்குனால கிடைச்சிருக்கு சார். நீங்க அனுப்பிச்ச சாம்பிள் ஷர்ட் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அந்த டிசைன் எங்க எம்டிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். ஆக்சுவலி சோ இம்ப்ரெஸ் சார். அப்படியா? அந்த நீங்க பண்ண அந்த டிசைன்ஸ்ல இருக்கிற ரிங்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருந்தது சார். அது ரிங்ஸா? மாயா அனுப்பின டிசைன்ல அப்படி எதுவும் இல்லையே. ஒருவேளை அபி டிசைன் பண்ணதை பத்தி பேசுறாரா? ஆனா நம்ம தான் அபி பண்ண டிசைனை போஸ்ட் பண்ணவே இல்லையே. சஞ்சீவ் சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார், எங்க எம்டி அந்த டிசைனை தவிர வேற எதையுமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டார் சார். இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு முழு ரீசன் அந்த டிசைன் தான் சார். எங்க எம்டி நாளைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண உங்க ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காரு சார். ஓ அப்படியா? ஐ எம் சோ ஹாப்பி சார். ஓகே சார். பொதுவா எங்க எம்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ண கிளைண்ட் ஆபீஸ்க்குலாம் போக மாட்டார் சார். எங்க ஆபீஸ்ல தான் சார் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாரு. உங்க ஆபீஸ்க்கு வரதுக்கு ஒரே காரணம் அந்த ஷர்ட் டிசைன் பண்ண டிசைனரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு சார். சரி சார், நாளைக்கு உங்க ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆன டிசைன் என்னன்னு எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? இதோ உடனே பண்றேன் சார். ஆல் ரைட், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். என்ன சஞ்சீவ், கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஹே, சூப்பர். ஆமா, அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கான்ட்ராக்ட் யாருக்கும் கிடைக்காது. எப்படி கிடைச்சது? என்னால இல்ல, அபி பண்ண டிசைனால தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது. என்ன சஞ்சீவ் சொல்ற?
அபி பண்ண டிசைனால தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதா? மாப்ள சூப்பர். எனக்கே தெரியாம தங்கச்சி பண்ண டிசைனை அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. நாளைக்கு அந்த எம்டி ஆஃபீஸ்க்கு வராராம். அந்த சாம்பிள் டிசைன் பண்ண அபிய பார்க்கணுமா? நாளைக்கு நான் அபிய ஆஃபீஸ் கூட்டு போறேமா? அபி, நீ ஆபீஸ்க்கு போறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே பாரு சஞ்சீவோட பிசினஸ் எப்படி வளர போகுதுன்னு. கங்க்ராட்ஸ் அபி. சமா தங்கச்சி, நீ ஆபீஸ் வர போறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சஞ்சீவுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காதுன்னு நினைச்சோமே, எப்படி ஸ்ரீஜா கிடைச்சது? அதாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இரு, சொல்லுங்க மேடம். என்னத்த சொல்றது? நீ பண்ண வேலைக்கு நீ மட்டும் இப்ப என் பக்கத்துல இருந்தன வெய்ய, உன்னை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொண்டு இருப்பேன். மேடம், நான் என்ன தப்பு பண்ண? ஹேய், என்ன தப்பு பண்ணியா? அபி பண்ண டிசைன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கு. அவங்க அந்த டிசைனை பார்த்துட்டு சஞ்சீவுக்கு கான்ட்ராக்ட் ஆர்டரை கொடுத்துட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அபி பண்ண டிசைன் அந்த கம்பெனிக்கு போயிடுச்சா? அதுக்கு சான்ஸே இல்லையா மேடம்? ஹேய், ஆர்டரே கிடைச்சிருச்சுன்னு சொல்ற, நீ சான்ஸே இல்லங்கற. உன்னை நான் கொல்ல போறேன் பாரு. இல்ல மேடம், நான் தான் அபி பண்ண டிசைன டஸ்ட்பின்ல போட்டுட்டு நான் பண்ண டேமேஜ் பீஸ கவர்ல வச்சு போஸ்ட் பண்ணேன். நீ என்ன பண்ணன்னு நான் உன்னை கேக்கல, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தான் நான் உன்னை கேக்குறேன். இல்ல, வர வர நீ சரியில்லை. உனக்கு கேர்லெஸ் அதிகமாயிடுச்சு. உன் டேலண்ட நம்பிதான் உன்னை நான் அந்த ஆபீஸ்லயே சேர்த்து விட்டேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது உன்னை நான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. சாரி மேடம். ஹேய், சாரி எல்லாம் சொல்லாத, தப்பு. சாரி சொல்றவங்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பண்ண தப்ப எப்படி சரி பண்ணலான்னு யோசி. அதான் ஆர்டர் கிடைச்சிருச்சே மேடம், நம்மளால என்ன பண்ண முடியும்? முடியும். கிடைச்ச ஆர்டர் டைமுக்கு டெலிவரி ஆக கூடாது. எந்த கம்பெனி சஞ்சீவ்க்கு ஆர்டர் கொடுத்துச்சோ அதே கம்பெனி இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லன்னு சொல்லி கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். முந்தா நேத்து அவ பக்கத்துல தரையில இருந்து படுத்தேன். மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் தரையில படுத்து அவளை பெட்ல படுக்க வச்சேன். கடைசியில நானே போய் அவ கூட பெட்ல படுத்துட்டேன். ச்சே, அபி முன்னாடி வேற அசிங்கமா போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்? ஐடியா. எப்படி இருந்தாலும் நான் தூங்கும்போது பெட்ல தான் படுக்கிறேன். பேசாம ரெண்டு பேருமே பெட்ல படுக்காம பெட்டை நடுவுல போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் நானும் ஒரு பக்கம் அபியும் படுத்தா, பெட்டு நடுவுல இருந்தா நானும் தூக்கத்துல உருண்டு அவ பக்கத்துலயும் போக மாட்டேன், அவளும் உருண்டு என் பக்கத்துல வர மாட்டான். பெட் என்ன காப்பாத்திடும். ஒருவேளை தூக்கத்தை எந்திரிச்சு போய் படுத்தாலும் பெட்ல தானே நான் படுப்பேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. டே சஞ்சீவ், சூப்பர் ஐடியாடா.
எஸ். அபி, ஆ சொல்லு சஞ்சீவ், இன்னைக்கு நான் எங்க படுத்து தூங்கணும்? அசிங்கமா போச்சுடா சஞ்சீவ். அவளே ஓப்பனா கேட்குற அளவுக்கு 2 நாளா நடந்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்ல? சொல்லு சஞ்சீவ், அதுக்கு தானே கூப்பிட்ட. கரெக்ட். ஆமா, ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு நீ பெட்டுக்கு அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். சரியா? சரி. தூங்கிட்டாளா? பார்த்துட்டாலே. தேவையா?